விஜய் சார் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஒப்பாக மக்கள் நினைக்கக்கூடிய ஒருவராக இருக்கார். அவர் பேச்சில் இருக்கும் உண்மை, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவருடைய பண்பு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். விஜய் சாரை பொறுத்தளவு மக்கள் மீது ஆழ்ந்த அன்பும் இன்னைக்கு நிலைமையில அவர் ஒரு படம் நடித்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் எத்தனை படம் இன்னும் நடிக்கக்கூடிய திறமையும் அந்த வயதும் அவருக்கு இருக்குதுங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அல்லாமல் இவ்வளவு வருமானத்தையும் விட்டுட்டு நான் இந்த அரசியலுக்கு வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படிங்கும்போது அது வரவேற்கத்தக்க விஷயம். கில்லி தான் முதல்ல எனக்கும் விஜய் சாருக்குமான அறிமுகம். கில்லி அப்பவே சார் கில்லி கிளைமேக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் விஜய் சார் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்து எடுத்து பார்த்தா சார் பேசுகிறாங்க, எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு. சார் வீட்டில் இல்லை, ஒரு 4 மணிக்கு மீட் பண்ணுவோமா, எப்பவுமே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது நாம் ஃபோன் பண்ணக்கூடிய நபருடைய சௌகரியம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவர் வான்னு சொன்னால் நம்ம போய் நின்றுவோம். அது இதெல்லாம் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய பண்பு.